கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஏற்கனவே போன நான் மாதத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போது அடுத்து இந்த வாக்குத்தத்தத்தை இன்னொரு முறை பேச வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் தேவனுடைய கிருபை கொண்டு அறிவித்து இப்போ அந்த வாக்குத்தத்தை நம்ம இன்றைக்கு பார்க்க போது. எடுத்து வாசிங்க சங்கீதம். வாக்குத்தத்தை வாசிப்போம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம்: கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை நீங்க திருப்பணும்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியிலே இந்த வருடத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வேலையை கொடுத்துருக்காரு. என்ன வேலையை கொடுத்துருக்காரு? அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நமக்கு வேலையை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது தான் நம்ம என்ன பண்றோம்னா தேவனை நோக்கி என்ன பண்றோம்? அதிகமா செபிக்கிறோம். போராட்டம்னு ஒன்று வரும்போது தான் தேவனை நோக்கி அதிகமா நம்ம என்ன பண்றோம்? செபிக்கிறோம். இப்போ இந்த வாக்குத்தத்தம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குதுன்னா ஜெபத்தை கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு வாக்குத்தத்தம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது என்று சொன்னால் ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் என்ன பண்ணுது? ஜெபத்தை வளர்க்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்ல இந்த வார்த்தையை நீங்க நிதானிச்சு இதை தியானம் பண்ணீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் எனக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்றது சரியானபடிக்கு நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்து நிதானித்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் உங்க சிறையிருப்பை திருப்பும்படியான நன்மையான காரியத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அசை போடுகிற போது அந்த வாக்குத்தத்தம் எதை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறதோ அந்த வாக்குத்தத்தம் அதை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தெற்கத்தி வெள்ளம் எப்படி இருக்குன்னு சொல்லி தேவன் எனக்கு கொடுத்த தரிசனத்தினாலே உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தி சொல்லப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அன்றைக்கு வராதவர் இருந்தால் தெற்கத்தி வெள்ளம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவனிடத்தில் அதை குறித்து தியானம் பண்ணி தேவனிடத்தில் செபித்து கொண்டு இருக்கிற போது ஒரு தேவனுடைய கிருபை கொண்டு ஒரு சின்ன தரிசனத்தை கர்த்தனை கிருபையாய் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த தெற்கத்தி வெள்ளை என்று சொல்லுகிற அந்த காரியம் எப்படி இருக்கும் என்று சொல்லி தேவனிடத்தில் அதை குறித்து தியானம் பண்ணுகிற போது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஒரு சின்ன தரிசனம், தேவனுடைய தரிசனம் அப்படியே வந்து மறைஞ்சது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓ, இப்படிதான் தெற்கத்தி வெள்ளம் இருக்குமா? அப்படி உயர்ந்த மலையிலிருந்து தண்ணீர் எப்படி பள்ளத்தை நோக்கி ஓடுகிறதோ அப்படிதான் அந்த வெள்ளம் இருக்குன்னு சொல்லி. அல்லேலூயா. ஒரு உயர்ந்த மேட்ல இருந்து ஒரு பள்ளத்தை நோக்கி ஒரு தண்ணி வருதுன்னா ஸ்லோவா வராது, ரொம்ப பாஸ்டா வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டதான தெற்கத்தி வெள்ளம், இப்படி வெள்ளம் வருகிற இந்த காரியத்தை, இப்படிப்பட்ட வெள்ளம் போல வருகிற இந்த பிரச்சனைகளை நான் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறையிருப்பை நான் திருப்பி அந்த சிறையிருப்பிலிருந்து நான் மீண்டு வாழ்வதற்கு என் ஜெபம் முக்கியம், அவசியமா இருக்குது. அல்லேலூயா. ஓ, நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்க முன்னாடி. இந்த வாக்குத்தத்தத்தை இப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாம் தேவனுடைய கிருபை கொண்டு தியானம் பண்றோம். நீ நல்லா தெரிஞ்சுங்க, இப்ப இந்த வாக்குத்தத்தமானது எத்தனை பேருக்கு ஜெபத்தை கத்து கொடுத்துருக்குது? இப்ப நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை பாக்குறீங்க, எத்தனை பேர் இதை வச்சு ஜெபிக்கிற? கையை உயர்த்துங்க. ஆமா, உங்க சிறையிருப்புக்காக இப்ப இதை சொல்றீங்களா நீங்க? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ என் சிறையிருப்பை நான் திருப்பிக்கணும், என் சிறையிருப்பை நான் மாத்திக்கணும் அப்படின்னா என் வாழ்க்கையில தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நான் உறுதியாக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா தெரிஞ்சுங்க, என் சிறையிருப்பு நிச்சயமா வார்த்தையினால திரும்புவதற்குண்டான வழி எங்க இருக்குதுன்னா என் முழங்காலில் தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் ஜெபிக்கிற ஜெபத்தில தான் என் சிறையிருப்பை நான் திருப்பிக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் இல்லாத ஒரு மனுஷனும் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. என்கிட்ட ஜெபம் இல்லை அப்படின்னா இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிக்க முடியாது.
இந்த வாக்குத்தத்தம் எனக்கு ஜீவனா இருக்காது. நான் 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன், 5 நிமிஷம் ஜெபிக்கிறேன், 1/4 மணி நேரம் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜெபம்லாம் அந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணாது? சுதந்திரித்து கொள்ளாது. நான் வேலைக்கு போகிற போது ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை நீ கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், இதன்படி என்னை நடத்துன்னு சொல்லிட்டு போகிறது இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு என் ஜெபம் எனக்கு அதிகமாக வேணும், அதிகமாக ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவதற்கு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லுது, திறப்பில் யாராவது வந்து நிற்பாங்கன்னா தேவன் பார்ப்பாராம். அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்பில் யாராவது வந்து நிற்க மாட்டாங்களா, ஜனங்களை பார்ப்பாரா ஆண்டவர். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அழிந்து போகிற ஜனங்கள் மத்தியில் நின்று இந்த கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், யாராவது திறப்பில் வந்து நிற்க மாட்டாங்களான்னு தேவன் உன்னை எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த தேவனுக்கு அந்த சிறையிருப்பம், அந்த சூழலையை அந்த கர்த்தருடைய நான் மாற்றிக்கொள்ள தேவனால் இது முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சிறையிருப்பை மாற்றிக்கொள்வதற்கு நம்மக்கிட்ட ஜெபம் ஒரு முக்கியமாக இருக்குது. இன்னைக்கு அநேக சூழ்நிலை மத்தியில் நம்மளோட சிறையிருப்பை நல்லா புரிஞ்சுங்க. இந்த வருஷம் முழுக்க இந்த வாக்குத்தத்தை வாசிக்க 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 இந்த வாக்குத்தத்தப்படி நான் வளர வளர, என் ஜெபம் வளர வளர என் சிறையிருப்பு மாறிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ரன் எடுத்துடுவான், அதிகமாகிடும். அதுக்கப்புறம் திரும்ப வந்த ஆடுறவனுக்கு அந்த 2 போட்டு ஒரு கோடு போல் போட்டுகிட்டே இருப்பான் பாருங்க. ஒரு கோடு போல் போட்டுகிட்டே இருப்பான். அந்த கோடு உண்மையாக போயிட்டே இருக்கும். அப்படியே அடிக்க அந்த கோடு அந்த அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லக்கு அடைவான். அல்லேலூயா. அந்த மாதிரி தான் நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்து வாசித்து உன் ஜெபத்தை நீ அதிகரிக்க 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 எதெல்லாம் வாழ்க்கையில் சிறையிருப்பா பார்க்குறியோ அதெல்லாம் வச்சு 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 நீ ஜெபிக்கிற போது அப்படியே மாறிட்டே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் அப்படியே மாறிட்டே போகும் பாருங்க. நம்மளால முடியும், தேவனால அது முடியும். அல்லேலூயா. இப்போ நீ ஜெபிக்கணும். நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். இப்போ ஜெபம் பண்ணால் தான் சிறையிருப்பு நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? தொடர்ந்து நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். கையை உயர்த்து பார்க்கலாம். எல்லாருக்கும்பா 1 மணி நேரம் சொல்லுங்க. 1 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் ஒரு நாளைக்கு. கை எங்கன்னா உயர்த்தா? ஒரு சில பேர் தான் கையை உயர்த்துறாங்க. 1 மணி நேரம் ஜெபம் கூட நம்மக்கிட்ட எப்படி சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன் சீசர்கள் தூங்குவதை பார்த்து எனக்காக ஒரு வீழ்த்துருங்கன்னு சொன்னார். ஒரு அந்த 1 மணி நேரம் ஜெபம் கூட நம்மக்கிட்ட என்ன இல்லை, மைனஸாக இருக்குது. ஒரு சில பேர் தான் கையை உயர்த்துறீங்க. இப்போ இந்த 1 மணி நேரம் ஜெபம் கூட உங்கள் சிறையிருப்பை மாற்றிக்கொள்ள நீ ஜெபிக்கலைன்னா அது எப்படி மாறும்? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நான் அடுத்த அடியை எடுத்து என்னால் வைக்க முடியாது. அடுத்த உயர்வை என்னால் நோக்கி போக முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 1 மணி நேரம் ஜெபத்தை நான் தாண்டல்னா அடுத்த அடியை என்னால் எடுத்து வைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். அந்த கர்ஜிக்கிற சிங்கத்தை ஒரு நாள் ஆண்டவன் காமிச்சாரு. இந்த கர்ஜிக்கிற சிங்கம் எப்படின்னா பயங்கர பலம் உள்ளதாக இருக்குது. நல்லா குழுன்னு பயங்கர பலம் உள்ளதாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் சாத்தானுடைய பலன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறது. அந்த பலனை மேற்கொள்வதற்கு என் ஜெபத்தின் பலன் அதிகமாக மாறணும். அல்லேலூயா. நம்ம அதை இன்னைக்கு செய்யாதனால தான் ஒரு சில நேரங்களில் சிறையிருப்பை
நம்மளால திருப்ப முடியல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிறையிருப்பை திருப்பிக் கொள்வதற்கு உனக்கு எனக்கு தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துறாரு. நீ என்னன்னா அந்த சிறையிருப்பை திருப்பிக் கொள்ள, இந்த வருஷத்துல என் சிறையிருப்பு மாறலன்னா நான் சரியா ஜெபிக்கலன்னு அர்த்தம். இந்த வருஷத்துல இந்த வாக்குத்தத்தம் முடிஞ்சிச்சுன்னா, முடிவு அடையுதுன்னா, இன்னும் நான் அந்த சிறையிருப்பில் இருக்கிறேன் அப்படின்னா, அது மாறலன்னா நம்முடைய ஜெபம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்திலிருந்து இனியிலிருந்து ஒருவேளை இது வரைக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை சரியாக நான் நிதானிக்க முடியாது போச்சு, இப்போ எனக்கு அது வெளிப்படுது அப்படின்னா, இனியிலிருந்தாவது வருஷம் முடிவதற்குள்ள எதெல்லாம் வாழ்க்கையில் சிறையாக பார்க்குறியோ, நம்முடைய வாழ்க்கையில், உங்களுக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையோ, நம்முடைய பிள்ளைகள வாழ்க்கையிலோ, நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ, இல்லை சரீர பலவீனத்தில் எதெல்லாம் வாழ்க்கையில் உனக்கு ஒரு சிறையிருப்பை போல இருக்கிறதோ, வருமானத்திலேயோ இல்லை கடத்திலேயோ இல்லை நெருக்கத்தின் மத்தியிலே எப்படிப்பட்ட பாதையில் ஒருவேளை கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், விவாக தடைகள், குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நன்மையான தடைகள், இது எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மாற்றிக்கொள்வதற்கு ஜெபம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நீ செபிச்சினா இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்ம எல்லாரோட சிறையிருப்பு மாற்றிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சிறையிருப்பு மாறுவது மாத்திரமல்ல, உன் ஜெபம் ஒரு படி உயர்ந்து நிற்கும். இதுதான் தேவனுடைய வார்த்தை, இதுதான் தேவனுடைய சத்தியம். இப்படிதான் இந்த சத்தியத்தை நாம் தியானித்து, இப்படிதான் இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம போகணும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு சில மனிதர்களை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த சிறையிருப்பை எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்வதற்குண்டான காரியத்தை தேவன் சில தேவனுடைய மனிதர்கள் மூலியமா நமக்கு அதை வெளிப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாசித்த சங்கீதம் 126 அதில் 2வது வசனத்தை நீங்க கொஞ்சம் வாசிங்க. சபிக்கப்பட்ட ஆவிய கட்டவன 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 இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சரீரத்தை விட்டு வேற இருக்கிறவன, வேற இருக்கிற லூக்கா 10:10 மேற்கொள்கிறவன விடுவிக்கிற இயேசுவின் நாமத்தில், கட்டவித்து விடுவிக்கிற இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசு சபிக்கிறவன சபிக்கிறவன குடிமா போதுமா இந்த குடிமா குடிமா தெரிஞ்சு போ சபிக்கிறவன தெரிஞ்சு போ கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, நம்ம சத்தியத்தை கவனிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இந்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய வாய் நகப்பினாலும் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பை திருப்பும் போது புறஜாதியர் சொல்லுவாங்களாம், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. ஒருவேளை புறஜாதியை நம்மளை பார்த்து எகந்து போய் சேர்க்கலாம், புறஜாதியை நம்மளை ஒருவேளை கேவலமா பார்த்துருக்கலாம், புறஜாதியை நம்மளை பற்றி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் காரணமில்லாத பேசியிருக்கலாம்.
அதே புறஜாதியோட வாயில சொல்லுவாங்க, கர்த்தர் அவங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். எப்படி செய்வார் தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை தெய்வம் செய்ய தீர்மானிச்சிருக்கிறாரு. அந்த தீர்மானத்தின், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், காரணத்தை நமக்குள்ளே நம் கையில் அவர் எப்படி கொடுக்கிறார்னா, நீ ஜெபிச்சினா உன் சிறையிருப்பு மாறிடும் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்துரு பார்க்குற போது, அந்த சிங்கத்தை பார்க்குற போது, இப்போ கூட அந்த சிங்கம் என் கண்ணு முன்னே தான் இருக்கு. அந்த அந்த காட்சி நான் நினைவு கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப பலம் நல்லதாக இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், அதோடைய சரீர பாகத்தில் ஒரு எலும்பு கூட தெரியலன்னு வச்சிங்களேன், அவ்வளோ பலசாலியா. அப்படிப்பட்ட அந்த பலத்தை மேற்கொள்வதற்கு உன் முழங்கால் முக்கியமாக இருக்குது. அல்லேலூயா. எவ்வளோ செபிக்கிறியோ இந்த வருஷத்தில் டோட்டல் சிறையிருப்பு மாறிடணும். உங்கள் வாழ்க்கையில் நீ எதெல்லாம் தனிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற ஒட்டுமொத்த சிறையிருப்பை நீங்கள் மாற்றிக்கணும்னா நீ நல்லா உட்காந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. நிறைய நேரத்தை வீணான காரியங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். நிறைய நேரத்தை வீணான காரியங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஒருத்தர் நின்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிறோம். இவ்வளோ காரியத்தை நம்ம செய்கிறோம். மணிக்கணக்காக ஒருத்தர்கிட்ட நின்று வேலையை மணிக்கணக்காக செய்கிறோம், எல்லாத்தையும் மணிக்கணக்காக செய்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற காரியம் மட்டும் நமக்கு மணிக்கணக்காக இருக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. இப்படி தான் நம்ம வாழுறோம். இப்போ நம்ம மணிக்கணக்கான ஜெபம் தான் நம்முடைய சிறையிருப்பு என்ன பண்ணோம், மாற்றோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ ஜெபத்தில் திருப்தி அடையாத. நான் ஜெபிச்சிட்டேன்ற ஒரு தீர்மானம் வச்சு திருப்தி அடையாது. ஜெபத்தில் நம்ம திருப்தி அடையக்கூடாது. அல்லேலூயா. நீ ஒவ்வொரு நாளும் ஜெபித்து எழும்புகிற போல 1 மணி நேரம் ஜெபிச்சியோ 2 மணி நேரம் ஜெபிச்சியோ, நீ எத்தனை மணி நேரம் ஜெபித்து எந்தாலும் இன்னும் எனக்கு ஜெப குறையப்படுது. அல்லேலூயா. ஜெபத்தில் நம்ம திருப்தி அடையக்கூடாது. 2 மணி நேரம் ஜெபிச்சிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஆண்டவரை இன்னும் என் ஜெபத்தை வளங்க, இன்னும் என் ஜெபம் அதிகரிக்கட்டும், இன்னும் என் ஜெபம் பெரிதாய் மாறட்டும். அல்லேலூயா. ஏன்னா உன் ஜெபம் உன் வாழ்க்கையின் சிறையிருப்பை திருப்பிடும், உன் குடும்பத்தின் சிறையிருப்பை திருப்பிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய முடியும். ஒரு ஜெபத்தை கேட்கிற தேவனாகிய கர்த்தர். இங்க ஒரு மனுஷனை நம்ம பார்க்க போற வேதத்துல, புறஜாதியார் உன்னை குறித்து பேசணும். எப்ப பேசுவாங்க தெரியுமா? அல்லேலூயா. அந்த அம்மா கிட்ட போப்பா, அவங்க ஜெபம் பண்ணா விடுதலை கிடைச்சிடும். இந்த ஐயா கிட்ட போ, அவங்க ஜெபம் பண்ணா விடுதலை கிடைச்சிடும். அல்லேலூயா. உன் சிறையிருப்பை நீ திருப்பி ஜெபத்தில் வளர்ந்துட்டினா இன்னொருத்தோட சிறையிருப்பை உன்னால திருப்ப முடியும். அல்லேலூயா. நம்முடைய சிறையிருப்பை நாம ஜெயிச்சிட்டோமா, நம்முடைய சிறையிருப்பை ஜெபத்தில் நாம வென்னுட்டோமா, இன்னொருத்தோட சிறையிருப்பை நீயே நானே வெல்ல முடியும் ஈஸியா. அல்லேலூயா. இதனால ஜெபம் உன் வாழ்க்கையில முக்கியமா இருக்குது. அல்லேலூயா. பக்தம் பண்ண ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியை என்னில் ஊற்றிடுமே. அல்லேலூயா. ஜெபமின்றிய ஜெயம் இல்லை. அல்லேலூயா. ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஜெயத்தை பெறவே முடியாது. ஜெபம் ஒரு சில பேர் பேர் வைக்கிற போது பார்த்தீங்கன்னா ஜெபகுமார்னு வைப்பாங்க. அதனால அகஸ்டின் ஜெபகுமார் அவர் பேரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் தான் வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். வாழ்க்கையில குடும்பத்திலேயோ பிள்ளைகளுக்கோ வேலையிலையோ எந்த பிரச்சனாலும் ஜெபம் தான் மாற்றத்தை உண்டாக்கும். ஜெபம் இல்லைன்னா நம்ம தோத்து போயிடுவோம். அல்லேலூயா. ஏன் தோக்குறேன்னா ஜெபம் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை செபிச்சுட்டு தான் இருக்கிறேன், பார்க்குற காரியம்லாம் தோல்வியா இருக்கு, நீ அப்படியே செபிச்சுக்கிட்டே இரு, தொடர்ந்து அப்படியே ரன் பண்ணிட்டே இரு. அல்லேலூயா. அந்த ஜெபம் உன்னை தோத்து போக வைக்காது. அல்லேலூயா. ஜெபம் ஒரு மனுஷனுக்கு முக்கிய பங்கா இருக்கு. அதை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தில் ஒரு திருப்தியே இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஜெபிச்சு ஏஞ்சிருப்போம், இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமே, இன்னும் 1 மணி நேரம் உட்காரலாமே ஆண்டோட சமூகத்தில். இப்படி ஜெபத்தை நீ அதிகமாக நீ வரவேற்கிற போது இந்த ஜெப ஆவி உன் மேல ஊட்டும். அல்லேலூயா.
ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியல் போல 3 வேளையும், தானியல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜபாவி மேல ஊட்டப்பட்டதுன்னா பிசாசு உங்ககிட்ட வர முடியாதுமா. நீ ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தனா ஜெபம் உன்னை எப்படி தெரியுமா மாத்தும், ஜெபம் உன்னை எப்படி தெரியுமா மாத்தும், உன் அக்கினியா மாத்தும், உன் அக்கினி மதிலா மாத்தும், உன் அக்கினி கூடாரமாய் மாத்தும். ஆமே ஆமே. ஜபாவியை ஊத்துமையா. ஆண்டவரே, இந்த சிறையிருப்பை தீர்ப்பதற்கு ஒரு ஜபத்தின் வல்லமை சபை மக்கள் மேல ஊற்றுவீராக, ஒரு ஜபத்தின் அபிஷேகத்தை சபை மக்கள் மேல ஊற்றுவீராக. ஆமே ஆமாண்டவரே, ஆமே. நிச்சயமான ஒரு ஜப ஆவி டச் பண்ணட்டும் ஒவ்வொரு ஆண்டவரே, ஒவ்வொரு மேல ஊற்றுவீராக. அந்த கட்டுகளை அறுக்கிற இயேசுவின் நாமத்துல ஜபத்தின் வல்லமை ஒவ்வொரு மேல இறங்குவதாக, இறங்குவதாக ஆண்டவரே, இறங்குவதாக, இறங்குவதாக. ஆமே ஆமே ஆமே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமே ஆமே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆமே ஆமா. வாழ்க்கையில நீ ஒரு நல்ல நிலைமை அடைவதற்கு, நல்ல ஒரு எதிர்காலத்தை பிள்ளைங்க பார்ப்பதற்கு நீ ஜெபிக்கணுமா, நீ ஜெபிக்கணும் சகோதரன், நீ ஜெபிக்கணும். ஆமா, என் சிறையிருப்பை திருப்பதற்கு நான் ஜெபிக்கணும். நீங்க ஜெபம் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இயேசு கிறிஸ்து காலையெல்லாம் ஊழியம் செய்தாரு, இரவெல்லாம் போய் மலையில ஜெபிச்சாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் உன்னை எல்லா விதத்திலும் ஜெயிக்க வைக்கும். ஜெபம் வேணும். ஜெபம் தான் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கும். வேதத்தில் ஒரு மனுஷனை பார்க்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். தெரிஞ்ச வசனம் தான் அது. 2 கொரிந்தியர். மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்க. நல்லா கவனிங்க. எனக்கு நிறைய தரிசனத்தை நான் பார்த்துட்டேன். தேவனை சரியான மேன்மைக்குள்ள வைத்துட்டாரு, சரியான ஒரு மகிமைக்குள்ள நான் இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை சரியா கனப்படுத்திட்டு ஆண்டவர் என்னை உயர்த்திட்டாரு. இதெல்லாம் தேவன் நமக்கு பாராட்டின ஒரு பெரிதான கிருபை தான். ஆனால் பவுல் அதை சொல்றப்ப சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியங்களை குறித்து, அந்த மேன்மைகளை குறித்து நான் உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்தில் என்ன கொடுக்கப்பட்டதா? ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது. அந்த முள்ளு யாருது? வாசிங்க. யார் அது? அல்லேலூயா. முள்ள உடைக்கணும்னா உச்சமே பெருகணும். அல்லேலூயா அல்லேலூயா. முள்ளு உடையணும்னா உச்சமம் பெருகணும். ஏதோ ஒன்று குத்திக்கிட்டே இருக்குது, என்ன வந்து ஏதோ ஒன்று என்ன டச் பண்ணிட்டே இருக்குது. அல்லேலூயா. என்னால் மீண்டு வர முடியாதபடிக்கு என்னை ஏதோ ஒன்று வேதனை படிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு முள்ளு என்னை வேதனை படிச்சுக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. அந்த வேதனை நான் வெளியே வரணும்னா எனக்கு ஜெபம் முக்கியமாகுது. அல்லேலூயா. இப்போ தானியேல் மேலே ஒரு முள்ளு வந்தது பாருங்க. தானியேல் மேலே ஒரு முள்ளு வந்தது. எதற்காக அந்த முள்ளு கொடுக்கப்பட்டது தானியேலுக்குன்னா, அவர் ஜெபிக்கிறாரு.
அவர் ஜெபிக்க கூடாது. சாசுடைய வேலை இதுதான். அல்லேலூயா. நீ ஜெபிக்கிறனா உன்னை ஜெபிக்க கூடாத பண்ண. எப்படி பண்ணனா, ஒரு முள்ளை கொடுப்பான், நீ என்ன பண்ணனா அந்த முள்ளை உடைக்கும்படியா நீ ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த முள்ளை பார்த்துட்டு, அந்த முள்ளை பார்த்துக்கிட்டதுன்னா அந்த முள்ளை எனக்கு கீறிக்கிட்டே தான் இருக்கும், அந்த முள்ளை எனக்கு குத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த முள்ளை காட்டிலும் எச்சமா அதை மேற்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாத்தானை வசனம் சொல்லுது லூக்கா 10:19 சத்துரை மேற்கொள்ள உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். சத்துரை மேற்கொள்ளுகிற இந்த அதிகாரம் எங்க இருக்குதுன்னா, அந்த அதிகாரத்தை நான் எங்க யூஸ் பண்ண முடியும்னா ஜெபத்தில் தான் யூஸ் பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் வாழ்க்கையில் சரியாய் செயல்படுமானா திருக்கத்து வெள்ளத்தை துருப்புவது போல எதெல்லாம் சரியா பார்க்குறியோ இயேசு கிறிஸ்து திருப்புவார்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. என் முட்டி எவ்வளவு குறையுதோ சாத்தான் பெருகுவான். இப்ப தானியேலுக்கு விரோதமா அந்த ஜெபத்தை தடை செய்ய ஒரு கூட்டம் எழும்பிச்சு. அந்த ஒரு கூட்டம் எழும்பி அவனை தடை செய்ய தீர்மானிச்சது. ஆனாலும் ஜெபம் பாருங்க அவனை கட்டி வைக்கல. பாருங்க சாத்தான் பாருங்க அவனை கட்டி வைக்கல. ஜெபம் அவனுக்கு ஜெயத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர் போயிடும் ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அவனுக்கு தெரியும், நான் ஜெபிச்சேன்னா என் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முள்ளி என்னை ஒன்றும் பண்ணிடாது, இந்த முள்ளி என்னை ஒன்றும் கீச்சிடாது, இந்த முள்ளி என்னை ஒன்றும் வேதனைப்படுத்துறாரு. நான் ஜெபிச்சேன்னா அந்த முள்ளை உடைச்சு போற தேவன் போதுமானவராக இருக்கிறார். நான் ஜெபிக்காதனால தான் நான் எதையும் மேற்கொள்ள முடியல. என் ஜெபத்தில் நான் திருப்தி ஆயிடுறேன். ஒரு ஹவர் ஜெபிச்சா நான் திருப்தி ஆயிடுறேன், 2 ஹவர் ஜெபிச்சா நான் திருப்தி ஆயிடுறேன். இல்லை, ஜெபம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஜெபம் எவ்வளவு அதிகரிக்குதோ ஜெபம் பண்ற மனுஷன் தான் இன்னைக்கு ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஜெபம் பண்ற மனுஷன் தான் சிங்கத்தின் வாயை கீழ்க்க முடியும். நீ சிங்கத்தின் வாயை கீழ்ப்பதற்கு ஜெபம் முக்கியமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கணும், தவறாம ஜெபிக்கணும், இடைவிடாத ஜெபிக்கணும், சரியான ஜெபத்தில் உட்காரணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். இங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்னை கொட்டு சாத்தாட முள்ளா இருக்குதுன்னு பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது என்னை கொட்டிக்கிட்டே இருக்குது. சில பிரச்சனை நம்மளோட வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குது. ஏன் இருந்துகிட்டு இருக்குதுன்னா என் ஜெபம் சரியா இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற மனுஷங்கிட்ட பிசாசு வர மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. நீ நல்லா ஜெபிச்சுன்னா எப்படிப்பட்ட பிரச்சனை ஒன்று உங்ககிட்ட வராது. ஜெபிக்கலன்னு வச்சுக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுதான் உனக்கு பெரிய வேலை. ஏன் ஜெபிக்கிறேன்னா, நீ ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னா நீயும் தேவனை ஒன்றா ஆயிடுவீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிற போது உன்னையே மறந்து தேவனோடு நீ அப்படியே அரெஸ்ட் ஆயிடுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ அப்படி அரெஸ்ட் ஆவ அவன் அக்கினி மேலே ஊற்றிக்கிட்டே இருப்பாரு. சத்துருவை டச் கூட பண்ண முடியாது. அல்லேலூயா. ஜெபம் உன் வாழ்க்கையில் எவ்வளோ அதிகரிக்குதோ அது உனக்கு நன்மையாக இருக்கும். வாசிங்க அந்த வசனத்தை, கவனிங்க. பவுல் சொல்றார், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டு அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு அல்லேலூயா. இதுதான் ஜெபம். கிறிஸ்துவின் வல்லமை என் மேல தங்கணும்னா நான் பலவீனத்தை பார்க்க ஜெபிப்பேன். அல்லேலூயா. நான் அதை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இதற்காக எத்தனை முறை வேண்டிக் கொண்டாருமா? 3 விஷயம் வேண்டிக் கொண்டார். 3 வாட்டி வேண்டிக் கொண்டாரு. அல்லேலூயா. அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அவருக்கு என்ன பிரச்சனைனா கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஏன் அந்த கண்ணில் தண்ணி வந்தது? அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் அந்த கண்ணில் தண்ணி வந்தது? அதில் ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதில் 12வது வசனத்தில் நீங்கள் வாசிங்க. ம் 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 ஆமாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு முதல் வசனத்தில் நம்ம வாசிப்போம். 9:1. சவுல் என்பவன் ம் 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 3வதுலேருந்து வாசிங்க. அதில் போய் சமீபித்த போது ஒளி அவன் மேல் சுற்றி பிரகாசித்தது. தரையிலே விழுந்தான். சவுலே சவுலே என்னை ம் 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 வாசிமா. ம் 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 சொல்லப்படும் என்றார். ம் ம் நின்றார்கள். ம் ம் கையிலாக கொடுத்து கூட்டிக் கொண்டு போனார்கள். தேவனுடைய ஒளி அவன் மேலே விழுந்தது. அவனுக்கு கண்ணு போயிடுச்சு. அல்லேலூயா. தேவனுடைய ஒளி பட்ட உடனே அவன் தேவனை அவனுக்கு கண்ணு போயிடுச்சு. 3 நாள் பார்வையில்லாதனா இருக்கு. எத்தினாலே 3 நாள் பார்வையில்லாதன உபவாசம் பண்ணி தண்ணி குடிக்காமலும் புசியாமலும் உபவாசம் பண்ணி சோம் பண்ணிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே 18வது வசனத்தில் நீங்கள் வாசிங்க. ம் 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 மேல் வசனத்திலிருந்து 17 வாசிங்க. அப்போது அனனியா வீட்டுக்குள் போய் பிரவேசித்து கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே ம் ம் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் ம் ம் அல்லேலூயா. கண்ணில் இருந்து என்ன வந்ததுமா? மீன் செதில் கண்ணில் என்ன பண்ணிச்சு? அவனுக்கு வந்துடுச்சு. தேவன் அதை அனுபவிச்சிட்டாரு. மீன் செதில்களை போல அவன் கண்ணு மறைஞ்சு போச்சு. அனனியா வந்து கை வச்சு சோம் பண்றாரு. உடனே அந்த செதில் என்ன பண்ணுது? அந்த செதில் என்ன பண்ணிக்குது? அவன் கண்ணை சேதப்படுத்திக்குது. மீனில் செதில் எடுக்கிற மாதிரி அது எப்படி இருக்கும்? சார்பாக இருக்கும். கொஞ்சம் ஒருவேளை அது நம்மளே கை கூட ஒரு சில நேரங்களில் அது கட் ஆகும். அந்த அளவுக்கு அது. அல்லேலூயா. மீன் செதில்களை போல அவன் கண்கள் வந்து என்ன வந்துச்சான்? அந்த டஸ்ட்டு கீழே விழுந்தது. அல்லேலூயா. ஓ, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அந்த மீன் செதில தேவன் தான் கட்டளைட்டா, தேவன் தான் கர்த்தருக்கு சொந்தம். கண்களுக்குள்ளே அது பிரவேசித்தது. கண்ணு தெரியாத 3 நாள் உபவாசம். ஊழியக்காரன் வந்து செபிக்கிறாரு, அபிஷேகம் பண்றான், கண்ணு திறக்கப்படுது. அல்லேலூயா. அன்னைக்கு உண்டான சேதம் தான். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்துல பவுல் எப்படி விண்ணப்பம் பண்றாரு? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3 முறை அதற்காக விண்ணப்பம். இது என்னை கொட்டு சாத்தானுடைய முள்ளா இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா தேவன் அதுக்கு என்ன சொல்றனா? உன் பலவீனத்திலே என் பலன். அல்லேலூயா. சாத்தா முள்ளு தான்பா அப்படின்னு சொன்னாரா? அவருடைய வார்த்தை என்னன்னா, என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. என் கிருபை இந்த கொட்டுகிற முள்ளு உன் கண்ணை சேதப்படுத்திடாது. என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன். அல்லேலூயா. என் பலன் உனக்கு பூரணமாக இருக்கும். நீ செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாவற்றையும் அவருடைய நாமத்தில் செய்வ.
பாருங்க, 3 விசை ஜெபிச்சது அதை குறித்து நிதானிக்காதபடிக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய புறப்பட்டு போன தேவ மனுஷன். அல்லேலூயா. சரியாய் போராடி ஜெபிக்கிற தேவ மனுஷன். வேதத்தில் எத்தனையோ முறை பவுல் போராடி ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரச்சனையோ போராட்டத்தையோ நெருக்கத்தையோ நமக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துட்டாவே என்ன பண்ணுறோம்? நம்ம உடனே சோர்ந்து போயிடும். ஜெபிக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை திருப்போம். எந்த அளவுக்கு பிரச்சனைகளை போராட்டங்களை பாராதபடிக்கு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறியோ உன் சிறையிருப்பு திரும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்ம மேல ஒரு தழவை வைத்திருக்கிறார். கிருபை என்கிற ஒரு தழவை வைத்திருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும். நான் ஜெபிச்சிட்டு இருக்கிற ஆண்டவரே, போராட்டத்தை பார்த்துட்டே இருக்கிறேன், ஜெபிச்சிட்டு இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு இருக்க ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், ஜெபிச்சுட்டே இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணிட்டே இருந்தீன்னா ஒட்டுமொத்த சிறையிருப்பு திரும்பதை நீ பார்ப்பேன். எத்தெல்லாம் முடியாத இருக்குதோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எலியா ஜெபிக்கிறாரு, குப்புற விழுந்து ஜெபிக்கிறாரு. வானம் மழையினால் மழை பெய்யாதபடிக்கு அடைக்கப்பட்டாச்சு. ஆகாபு கேட்கிறான், மழை வரணும். எலியா தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு வாட்டி ஜெபிக்கிறாரு. போ, ஏதாவது தெரியுதா? சமுத்திரம் மட்டும் போ, ஏதாவது தெரியுதா பாருன்றார். ஒன்றும் தெரியல. திரும்ப விழுந்து விழுந்து 7 தரம் ஜெபிக்கிறாரு. விழுந்து விழுந்து ஜெபிக்கிறார். இப்போ ஒரு வாட்டி போய் பாரு. அல்லேலூயா. உள்ளங்கை அளவுக்கு ஒரு மேகம் தெரியுது. ஏன் முதல் முறை தெரியல? முதல் முறை தெரியணும்ல. ஒரு தீர்க்கதரிசி, தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி எதிர்நோக்குன்னா, இன்னைக்கு ஜெபிச்சனா இன்னைக்கு அதனால தான் தோற்று போகிறோம். அதனால தான் சிறையிருப்பு மாறல. அல்லேலூயா. ஒரு பழமொழி, அடி மேல் அடி வச்சா, ஆமாம், உன் செபத்து மேல செபம் அடி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு தெரியும் உன் செபம் வளர வளர உன் சிறையிருப்பை திரும்ப. தேவன் எப்படி தெரியுமா சிறையிருப்பை திருப்பினான்னா, இன்று கண்ட எகிப்தை நீ என்னைக்கும் பார்க்க மாட்ட. இந்த எகிப்தை நீ பார்க்க கூடாதுன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். அது வரைக்கும் தேவன் உன் ஜெபத்தை காத்துட்டு இருக்காரு. உன் ஜெபத்துக்கு உண்டான பதிலை சேர்த்து வச்சிருக்காரு. மொத்தமாக கொடுக்குற போது கர்த்தர் உன் சத்துரை தேடி நீ பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய நோக்கம், இதுதான் தேவனுடைய ஜெபம். என் சிறையிருப்பை திரும்பணும். அல்லேலூயா. என் சிறையிருப்பை திரும்பணும். என் சிறையிருப்பை திரும்புவதற்கு என் ஜெபம் பெருகணும். இந்த வாக்குத்தத்தம் தானாக வேலை செய்யாதுங்க. அன்னாள் கர்ப்பத்தை யார் அடித்தது? அன்னாள் கர்ப்பத்தை யார்? அன்னாளுக்கு குழந்தை பெறாத காரணம் யார்? வசனம் சொல்லுது, தேவன் தான் கர்ப்பத்தை அடித்தார். யார் அடிச்சதா? அல்லேலூயா. அன்னாளுடைய கர்ப்பத்தை தேவன் தான் அடித்தார். சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை அதை வாசித்துருங்க. உங்களுக்கு எல்லாரும் சந்தேகமாக பார்க்குற மாதிரி இருக்குது. என்னடா திடீர்னு ஒரு வாசனம் வருது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 6வது வசனத்தை. அல்லேலூயா. 10வது வசனம். அவள் போய் மனக்கசைந்து மிகவும் அழுது. அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைச்சாரு. அல்லேலூயா. அப்பதான் எங்க போறா? என்ன பண்ண போறா? இதுதான். எப்போ தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்க போற? ஒருவேளை உனக்கு வர பிரச்சனை, உனக்கு வர போராட்டம், உனக்கு வர நிந்த, உனக்கு வர அவமானம், செபிச்சுட்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் தொடர்ந்து அதை பார்த்துட்டே இருக்கேன்னு சொன்னா, ஆண்டவருக்கு தெரியும் உன் சிறையிருப்பை திருப்பின ஒரு தீர்மானத்தை அவர் வச்சுட்டாரு. ஆனால் அந்த வார்த்தையை கொண்டு அவர் வச்சுட்டாரு. நிச்சயமா அது நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீ ஜெபிக்கணும்.
அவன் புருஷன் அதிகமாக அவளை நேசித்தான், அதனால ரெட்டிப்பான பங்கு அவளுக்கு கொடுத்தான். மேல 5வது வசனம் அப்படி தான் சொல்லுது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்னாளுக்கு ஒரு சிறையிருப்பு. நான் கர்த்தருடைய நாம மலடியா இருக்கிறேன், நான் குழந்தை இல்லை, கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பலியிட்டு பலியை சாப்பிட்டு புறப்பட்டு போயிட்டே இருந்த அன்னாள் ஒரு நாள் தன்னை தேவனை நோக்கி திரும்பி பார்க்க ஆரம்பித்தா. எப்படி திரும்பி பார்க்க ஆரம்பித்தான்னா, அவள் போய் அல்லேலூயா தேவ சமூகத்தில் என்ன பண்ணனா, மனம் கசைந்து, வசனம் சொல்லு, வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினா. வசனத்தை வாசித்து பாருங்க. அல்லேலூயா. எப்படி பண்ணா? ஏன் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணணும்? அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் உன் விண்ணப்பம் வெகு நேரமாக மாறணும். நம்ம வெகு நேரமாக மாறதே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் அடைக்கப்பட்டு தானே இருக்குது, இன்னைக்கு வாசல் திறக்கப்படல. அல்லேலூயா. நான் ஒரு எதிர்பார்க்குற ஒரு வாசலை, நான் ஒரு வாசலை எதிர்பார்க்குறேன், நான் ஒரு மேன்மையான வாழ்க்கையை எதிர்பார்க்குறேன், நான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை எதிர்பார்க்குறேன், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன், இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், எப்படியாவது மாறணும்னு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை என் எதிர்பார்ப்பு தோல்வியாக மாறுது. காரணம் என்ன? என் ஜெபம் இல்லாதனால தான் என் எதிர்பார்ப்பெல்லாம் தோல்வியாக மாறுது. நான் ஜெபிச்சேன்னா என் எதிர்பார்ப்பெல்லாம் வெற்றியாக ஜெயமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம ஜெபிக்கணுமா? அண்ணால் போய் மனக்கசந்து அழுது கர்த்தருடைய தமது இருதயத்தை கரைத்து ஊற்றினான். அல்லேலூயா. தன் இருதயத்தை கரைத்து ஊற்றினால். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெபிக்க மாட்டோம். தேவாலயத்தில் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெப நேரம் இருக்கிற போது ஜெபிக்கிறது கிடையாது. அண்ணால் போய் ஜெபித்த போது வாழ்க்கையில் இருக்கிற அந்த மாற்றத்துக்கு ஒரு முடிவு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, 20வது வசனம், அவள் ஜெபிச்சுட்டு விட்டு வீட்டுக்கு போகிற துக்கமாகவே இல்லையா? அல்லேலூயா. அங்கேயே ஏலி சொல்லிட்டான், இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்பாராக. அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்றா, வாசிங்க அது. 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். திருப்தியா இருந்தவர்கள், பசியா இருந்தவளோ. அல்லேலூயா. சாப்பிட போதெல்லாம் அவளை துக்கப்படுத்துவான். அல்லேலூயா. பசியோடு இருப்பா, சாப்பிட போதெல்லாம் துக்கப்படுத்துவா. உனக்கு பிள்ளை இல்லை, உனக்கு பிள்ளைன்னு கேவலப்படுத்தி பேசுவா. அல்லேலூயா. ஒரு துக்கமாக இருந்து அழுதுகிட்டே இருப்பா. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் என்ன செய்கிறோம்? தேவையில்லாத இடத்துலாம் போய் அழுதுன்னு கிடக்குறோம். தேவையில்லாத இடத்துலாம் ஆமாம், மனுஷங்கள்லாம் போய் சொல்லி அழுவுறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகத்தில் வந்து நீ அழு. அல்லேலூயா. ஆமாம், என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும் சொல்லிட்டார். என் வீடு பதில வசனத்தை இங்கேயே கொடுத்துட்டாரு. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள். எங்கே வந்து ஜெபிக்கிறீங்க? வீட்டில் இருந்தால் நாடகம் பார்த்து உட்காடுறீங்க, சபையில் வந்து ஜெபிக்கிறோமா? நம்ம வீட்டில் இருந்தால் நாடகம் பார்த்து. அல்லேலூயா. இன்னைக்கு லீவு, இன்னைக்கு விட்ட நாடகத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணினோம்? அல்லேலூயா. வீட்டில் எப்படி நேரத்தை கழிக்கிறோம்? இல்லை, கர்த்தருடைய சமூகத்துக்கு போவோம். நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நமக்கு இவ்வளோ போராட்டம் இருக்குது, இவ்வளோ பாடு இருக்குது, எல்லாத்தையும் நம்ம அல்லேலூயா விடுதலை பெறணும். சிறையிருப்பு திரும்புவதற்கு தேவாலயம் உனக்கு திறந்து கிடக்கிறது. அல்லேலூயா. நீ தேவாலயத்தில் வந்து ஜெபிச்சினா போதும், உன் சிறையிருப்பெல்லாம் மாறமா. நீ வெகு நேரம் ஜெபிச்சு பாரு, உன் சிறையிருப்பு மாறுது பார். இன்றிலிருந்து முடிவு ஒரு முடிவேடு. அன்னாள் கர்ப்பத்தை தேவன் எப்படி திறந்தாரனால், அவள் அழுது வெகு நேரம் ஜெபித்தா. ஒரு மாற்றத்தை அவள் பார்த்துட்டு போ, சிறையிருப்பு மாறி போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அடைத்த சிறையிருப்பையே அவர் ஜெபித்து திறத்து கொண்டாருன்னா, சத்துரு அடிக்கிற சிறையிருப்பையை மாத்திரம் நல்லா தெரிஞ்சுக்க. அல்லேலூயா. தேவனே கர்ப்பத்தை அடைச்சாரியா, அந்த சிறையிருப்பு எப்படி திறமோ? தேவன் தானே அடைச்சாரு. இப்ப தேவன் அடைச்ச சிறையிருப்பை ஜெபத்தில் திறந்துட்டானா சத்துரு மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீ நல்லா பாரு, உன் ஜெபத்தில் ஒரு பெரிய வல்லமை உண்டு. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபிக்க மாட்டோம். உன் ஜெபத்தில் ஒரு பவர் இருக்குது, உன் ஜெபத்தில் வல்லமை இருக்குது. ஆனால் நம்ம ஜெபிக்காதனால தான் அந்த வல்லமை தோற்று போகுது. அல்லேலூயா. ஜெபிக்க பழைக்க நேரம் இல்லை. நான் வேற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படி சம்மந்தி விட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நம்முடைய இறந்துட்டாங்க, அதனால் நினைவினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்லாதனால கர்த்தருடைய நாமத்துக்கு சொன்ன அப்பா இருக்குது. சீக்கிரமாக கர்த்தருடைய கிருபையில் இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், உனக்கு ஜெபம் முக்கிய பங்காக இருக்குது. அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக பரிசுத்தவான்கள் வேதத்தில் ஜெபம் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. ஜெபிக்காத ஒரு மனுஷனை ஜெயிக்கல. அல்லேலூயா. உனக்கு ஜெபம் வேணும். எத்தனை பேர் இன்றைக்கு ஜெப குறையாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் இங்கே ஜெபம் உன் சிறையிருப்பம் மாறணுமா? சகோதரனே சகோதரி, உன் சிறையிருப்பம் மாறணுமா? உன் வாழ்க்கையில் நீ ஜெபம் அதிகமாக ஜெபிக்கணும். மணிக்கணக்காக பழைக்க ஜெபத்தில் திருப்தி ஆகாத, ஜெபத்தில் திருப்தி ஆகாத. நீ எவ்வளோ ஜெபிக்கிறியோ அவ்வளோ உன் எதிர்காலத்தை கர்த்தர் மாற்றுவார். உன் சிறையிருப்பை மாற்றுவார். உன் சிறையிருப்பை மாறுவதை உன் கண்ணே பார்க்கும். அந்நிய கண்ணல்ல, உன் சொந்த கண்ணே பார்க்கும். இந்த வருஷத்தில் இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறைவேறும். உன் குடும்பத்தில் எதெல்லாம், பிள்ளைகளுக்கு எதெல்லாம் சிறையிருப்பா இருக்குதோ, உன் வாழ்க்கையில் எதெல்லாம் சிறையிருப்பா இருக்குதோ, எப்படிப்பட்ட பிரச்சனையில் இன்றைக்கு சிறைப்பட்டு இருக்கிறியோ, கர்த்தருடைய நாமத்துக்கு இந்த சிறையிருப்பை தேவன் திருப்ப போகிறார். இந்த சிறையிருப்பை திருப்ப போகிறா. ஆமாம், நீ அழுதுட்டு இருக்கிறியா? ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் நீ அழுதுட்டு இருக்கிறியா? ஆமாம், கர்த்தர் சொல்றாரு, நீ அழுகையின் பள்ளத்தாக்கிலே ஒருவன் நடந்த போது அதுதான் உனக்கு நீர் ஊற்றாய் மாறப்போகிறது. அதுதான் உனக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது. நான் ஜெபிச்சு அழுதுகிட்டே இருக்கிறேன், ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில் நான் பார்க்கல ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் அந்த மாற்றத்தை அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமா தேவன் ஜீவனா வாழ்க்கையில் கொடுக்கிறார். உன் ஜெபம் வாக்குத்தத்தம் உன் கையில் கொண்டு வந்து கொடுக்கும். தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு ஒரு தீர்மானம் எடு. நான் ஜெபத்தில் குறைவாக இருக்கிறேன். ஆமாம், நீ ஜெபிக்கிற போது தான் பெரிய மாற்றம். யாராவது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 14:7 வசனம். சங்கீதம் 14:7 வசனம். கண்களை மூடுவோம். 14:7. சீயோனிலிருந்து ஆமென். கவனிக்க, கர்த்தர் தம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். சிறையிருப்பு ஆண்டவர் திருப்புற போது உனக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி, உனக்கு கொடுக்கிற களைப்பை ஈடுகட்ட முடியாது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். மகிழ்ச்சி என்ன கட்டினாலே உன்னை இடை கட்டுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறாரு. ஆமா, யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். துன்பப்பட்ட நாட்களுக்கும் சிறுமைப்பட்ட வருஷங்களுக்கும் சரியா உன்னை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும்படியா தேவன் விரும்புகிறார். ஓ கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், உன் ஜெபத்தை இன்றைக்கு வளர்த்துக்கொள். உன் ஜெபத்துக்கு ஒரு முடிவை விடாத. ஓ மணிக்கணக்காய் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து பார். உன் சிறையிருப்பை நீ பார்ப்ப. உன் சிறையிருப்பை மாறுகிறத நீ பார்ப்ப. உன் சிறையிருப்பை விட்டு வெளியேறத நீ பார்ப்ப. நீ ஜெபிக்காதனால தான் இந்த சிறையிருப்பு இன்னும் நம்மளை கட்டி வைத்திருக்கிறது. ஒரு முடிவைமா கத்தம் சிறையிருப்பை மாற்ற போறாரு. ஒரு முடிவை கத்தம் சிறையிருப்பை மாற்ற. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு முடிவை எனக்கு ஒரு அவர் இல்லை, ஒரு அவர் ஜபிக்கிறது இல்லை, 2 ஹவரா மாற்ற போற. 2 ஹவர் ஜபிக்க போறது இல்லை, 3 ஹவரா மாற்ற போற. எதெல்லாம் எத்தனை மணி நேரம் இன்னைக்கு ஜபம் ஓடுதோ அந்த ஜபத்தை நீ அதிகரிச்சுப்பா. அடைக்கப்பட்ட வாசல்லாம் திறக்கப்படும். வெங்கல கதவுல அவர் உடைப்பாரு, இரும்பு தாய்ப்பால முழிப்பாரு. ஒளிபெடுத்தல் இருக்கிற பொக்குஷங்களை கொண்டு வந்து உனக்கு கொடுக்க அவர் போதுமான இருக்கிறார். ஓ இன்றைக்கு எதெல்லாம் இல்லைன்னு சொல்றியோ, உன் ஜபம் அதிகரிக்க ஆரம்பித்தா, உன் ஜபம் பெருக ஆரம்பித்தா, இல்லாதவளை இருக்கிற போல அழைக்கிற தேவ. ஆமா, உங்ககிட்ட ஜபம் இருக்குது, அதனால உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லுவாரு. உங்ககிட்ட ஜபம் இருக்குது, உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லுவாரு. ஜபம் இல்லைன்னா இல்லைன்னு, நீ ஜபிச்சா உங்ககிட்ட இருக்குது. சிறையிருப்பு மாறும். இன்னைக்கு ஒரு முடிவை, ஜபத்துக்கு ஒரு நேரம் ஒதுக்கு. எத்தனை பேர் இன்றைக்கு இனிமே ஆமாம் உள்ளங்கை அளவு மேகத்தை பார்க்குறான். ஆமாம், இப்போ சொல்கிறாரு ஆகாப்பை பார்த்து, ஆகாப்பே உன் ரதத்தை நீ பூட்டிக்கோ. ஓ நன்றி. கர்த்தர் ஒரு நாள் சொல்லுவா, மகளே ஓ தேங்க்யூ மாஸ்டர், பெருமழையின் வெள்ளத்தின் இறைச்சலை நான் கேட்கிறேன் என்று சொல்லி. ஓ தேங்க்யூ. எந்த மழை ஆசீர்வாதத்தின் மழை உன் வாழ்க்கையில் இல்லாது இருக்குமானால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், எந்த சிறையிருப்பா இருந்தாலும் உன் ஜெபம் அந்த மாற்ற அந்த சிறையிருப்பை உடைச்செறியும். பெருமழையின் இறைச்சலின் வெள்ளத்தை நான் கேட்கிறேன். பெருமழை பெழுகிற சத்தத்தை நான் கேட்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. காற்றை பார்க்க மாட்டேன், மழையை நீ பார்க்க மாட்டேன். உன் வாழ்க்கையெல்லாம் ஒரு நிரப்ப ஒரு போதுமானவராக இருக்கிறான். ஓ நீ விசுவாசி. ஆமாம், அந்த வார்த்தை என் சிறையிருப்பை மாற்றணும். விசுவாசோடு போ. நீ விசுவாசோடு ஜபத்தோடு போ. ஆமாம், விசுவாசத்தில் நீ எவைகளை கேட்கிறீங்களோ, விசுவாசத்தில் நீ எவைகளை கேட்கிற, விசுவாசத்தில் ஜபிக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்க அவர் போதுமானவர் இருக்கிறார். ஆசீர்வதிப்பாராக.
நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க இடத்துல ஜெபம் குறைவுபட்டு இருக்குமாண்ணா? ஓ அண்டி ராஜா,